ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருந்தாரு. அவர் வந்து ஸ்விக்கியில ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு 5 நிமிஷத்துல கேன்சல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ வந்து அந்த ஃபுட்டுக்கான அமௌண்ட் வந்து இவருக்கு அடுத்த ஆர்டர் போடும்போது அதுல வந்து ஆட் ஆகி பெனால்ட்டி மாரி அந்த கேன்சல் பண்ண அமௌண்ட் வந்து இதுல ஆட் ஆகி காட்டுது. அதனால ஏன் இப்படி காட்டுது? நான் ஃபுட்டு வந்து ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி நான் கேன்சல் பண்ணிட்டேனே, அது எப்படி நீங்க இந்த அமௌண்ட்டை சேர்த்து காட்டுவீங்க அப்படி சொல்லிட்டு வந்து கேட்டிருந்தாரு. அது எப்படின்னா, ஸ்விக்கியில நீங்க ஆர்டர் பண்றீங்கன்னா 1 நிமிஷம் தான் டைமு. நீங்க தெரியாம ஆர்டர் போட்டீங்க. அந்த 1 நிமிஷத்துக்குள்ள, அதாவது 60 செகண்ட் தான். அந்த 60 செகண்டுக்குள்ளேயே நீங்க அந்த ஆர்டர வந்து கேன்சல் பண்ணிடணும். அப்படி பண்ணலன்னா அந்த ஆர்டருக்கான அமௌண்ட்ட நெக்ஸ்ட் ஆர்டருக்கு நீங்க பெனால்ட்டியா குடுக்குற மாரி இருக்கும். கேஷ் ஆன் டெலிவரி போட்டிருந்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஆர்டருக்கு அத பெனால்ட்டியா புடிப்பாங்க. அப்படி இல்ல, நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா, 1 நிமிஷத்துக்கு மேல நீங்க கேன்சல் பண்ணிட்டா 1 நிமிஷம் ஆகி நீங்க கேன்சல் பண்ணிட்டாலும், அந்த பே பண்ண அமௌண்ட் ரீஃபண்ட் வாங்க முடியாது. மத்தபடி ரெஸ்டாரண்ட் டிலே இல்ல வேற எதனா ப்ராப்ளம், வேற எதனா ப்ராப்ளம் நீங்க கேன்சல் பண்ணா ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். இத தெரிஞ்சுக்கங்க. தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுனா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.